இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு புளியஞ்சோலையிலேருந்து. இப்போ கோட்டு இப்போ நான் என் வீட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன். திருச்சி போயிட்டுருக்கோம். இப்போ அந்த சைடு எல்லாம் விற்றுட்டுருந்தாங்க. வீடியோ கவர் பண்ணலான்னா கோப்ரோ என்னன்னு தெரியல, திடீர்னு ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஒழுங்காக கவர் ஆக மாட்டுது. ஏன்னு தெரியல, கோப்ரோ என்ன ப்ராப்ளம்னு தெரியல. திருப்பி கோப்ரோ எதுவும் திருப்பி சென்னையில் பண்ண மட்டுமே பண்ணுது. பார்ப்போம். கோப்ரோ சர்வீஸ் சென்டர் ஏதாச்சும் இங்கேயும் எதுவுமே இல்லை. ப்ரோ எப்படி போகிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் பிள்ளைங்கோ கேன்ஸ் குட்டீஸ்லாம் இருக்குங்க. பாய். இந்த அக்கா இந்த கொஞ்சம் பேர் நிறைய பேர் குட்டீஸ் இருந்தாங்க. அவங்களுக்குனா டைரி மில்க் சாக்லேட் எல்லாமே கொடுத்தோம். கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஜாலியாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் நம்ம கோபுரம் வந்து ஆன் ஆகலை. அது வீடியோ எடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. அவங்க சந்தோஷம் அவங்கள்ட்டே இருக்கட்டும். ஏன்னா அதை எடுத்து நம்ம வீடியோ போட்டு நம்ம அதுக்கான இது இல்லை. நம்ம பேசுகிறதே போதுங்க. பேசுகிறது நம்ம நல்லா தான் பேசுகிறோன்னு நினைக்கிறேன். இன்னும் போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிரும். எப்படின்னாலும் கூடிய சீக்கிரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தெரியுமா ஓட்டியிருக்கோம். இங்கே புளியஞ்சோலை வந்தப்போ 47.2 மைலேஜ் தந்துருக்கு. இப்போ 7 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா ட்ரிப் ஒன்று 71 கிலோமீட்டர் ஓட்டிட்டோங்க. இப்போ திருப்பி 2 டேஸ் திருச்சி தான் போயிட்டுருக்கோம். திருச்சி போயிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து நீங்கள் வந்துட்டு வண்டி எப்படி இருந்தால் சிக்கரிங் பண்ணுவேன். 2 இது சிக்கரிங் பண்ணணும். சிக்கரிங் பார்ப்பீங்க. அடுத்து பிபிஎஃப்பும் செராமிக் கோட்டிங்கும் அடிக்கிறது பிளான் பண்ணிகிட்ருக்கேன் வண்டிக்கு. இந்த வண்டியை சேஃப்டி பண்ணிட்டுனா அடுத்த வண்டி வாங்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை சேஃப்டி பண்ணணும். ஏன்னா இந்த வண்டி அப்புறமேட்டா நான் அந்த வண்டி வாங்கினா அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிடும். இந்த வண்டியை ஓட்ட மாட்டேன், அளவுக்கு தொட மாட்டேன். அதனால் இந்த வண்டியை வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு இந்த வண்டியை சேஃப்டி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே நம்ம சைட்லேயே வண்டியும் வாங்குவோம். அதுக்கும் செலவு பண்ணுறோம், இதுக்கும் செலவு பண்ணுறோம். புது வண்டிக்கு செலவு பண்ணுறோம், பழைய வண்டிக்கு செலவு பண்ணுறோம். ரெண்டுமே. நம்ம எம்டிக்கு பேர் வைக்கலான்னு இருக்கேங்க. என்ன பேர் வைக்கலாம் நீங்களே இது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் கண்டபடி திட்டி விடாதீங்க. நான் வந்து உல்ஃப் வைக்கலான்னு இருக்கேங்க. உல்ஃப். ஏன்னா உல்ஃப் மட்டுமே கண்ணு நம்மளோட டார்க்கு எல்லாமே இருக்குது. அதனால் உல்ஃப் இன்னிலேருந்து உல்ஃப்னு என்று அழைக்கப்படுவா என் எம்டி. உல்ஃப் எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்கா? உல்ஃப் பாருங்களேன். அப்பா செம்மையாக இருக்குல்ல. வெயில் வேறு பிச்சு எடுக்குது. வரப்போ கூட வெயில் இல்லைங்க. வரப்போ நான் நினச்சேன் சரி போகிறப்ப வந்துட்டு மழை பெய்யுன்ட்டு. போகிறப்பனா வெயில் கொளுத்து எடுக்குன்னு தெரியலங்க. சரியான வெயில். இப்போ 38 இருக்குங்க. 38 40 செல்சியஸ் கிட்ட இருக்கும் போல். என்ன செய்கிறேன்னு தெரியல. சரியான வெயில். காலில் இந்த ஃபேண்ட்டுனா இங்கேனா எரியுது பற்றிக்கிட்டு. அதுவும் இன்ஜின் ஹீட்டுக்கு ஐயோ ஏன்டா வந்துன்ட்ருக்குங்க. இப்போ லோக்கலுக்குள்ளேயே சுற்றி இருக்கலாம் போல். அந்தளவுக்கு ஹீட்டுங்க. சரியான ஹீட்டு. போயிட்டு ஏதாவது ஜூஸ் குடிக்கணும். காலையிலேருந்து இன்னும் சாப்பிட்லங்க. தண்ணி மட்டும் வாங்கினோம் நம்ம டீ கடையில். அதுக்கப்புறம் தண்ணி வாங்கி அந்த தண்ணியை முழுசாக குடித்து தீத்தாச்சு. இப்போ போயிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். என்ன சாப்பிட்றேன்னு காட்டுறேன். ஏன்னா இது வந்த இடத்த காட்டிட்டுனா உங்களுக்கும் போரிங்காக இருக்கும். அதெல்லாம் போர் அடிக்கக்கூடாதுல்ல. நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் ரைடு வீடியோ இருக்குது. பயப்படாதீங்க. சீக்கிரமாக அந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மாட்டோன்னா இருக்காது. அல்டிமேட்டாக அது வீடியோ நான் ரைடு போனாலும் நான் வீடியோ வந்து போட்டு ஸ்லோன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஸ்லோவாக போல் பறக்கிறோம். அப்பா என் ஷூ போயிடுச்சுங்க. வதைக்கிறீங்க. ஆமாம் ப்ரோ, கால் பின்னாடி அப்படியே போயிடுச்சுங்க. நல்லா ஷூ போட்டனால தப்பிச்சோம். ஸ்லோன்னு போட்டிருந்தாங்க, நான் பார்க்கல. ஸ்லோ பண்ண முடியல. சரி கோட்டை எடுத்தாச்சு. நல்லா இருக்குங்க வண்டி ஓட்ட. 1.5 மாதம் கழித்து வண்டி ஓட்டுறப்ப அந்த ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா? தனி ஃபீலிங். கூடிய சீக்கிரமாக ஒரு ரைடு வீடியோ போகணும். ரைடு பிளானிங் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸுனால் யாரும் ஒத்துழைக்க மாட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒத்துழைச்சாங்கன்னா நம்ம கிளம்பி ஓடியே போயிடலாம். ஆடுங்களா நல்ல கவுட்டா. நீங்கள் ஆடு மட்டும் வராட்டினா நம்ம படுத்து எந்திரிச்சிருக்கலாம். இப்பயும் ஒன்று கேட்டு போகலாங்க. ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம். கமான் எம்டி, யூ கேன் டூ இட். இதில் எடுப்போமாங்க, படுப்போம். செம்மையாக இருக்குங்க. நம்மளே எல்லாருமே நம்மளே பார்த்துட்டு போகிறாங்க. 100 கமான். ஏன்னா இந்த ஸ்பீட்லனா கர்ட் நீங்கள் எடுத்தால் நல்லா இருக்காதுங்க. 90னா பத்தாது. மினிமம் 100. என்ன ப்ரோ அசால்ட்டாக எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்மனா அசால்ட்டுங்க. ரஸ்க்கு சாப்பிட்ற மாட்டோம். கீழே விழுந்தா ரஸ்க்கு சாப்பிட்ற மாட்டோம். நம்ம வண்டியிலேருந்து என்றைக்குமே கீழே விழ மாட்டோம். அது மேலே நம்பிக்கை இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபரும் அந்த மாட்டோன்னா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே.
வண்டி ஓட்டுறவங்க கேர்ஃபுல்லாக ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் போட்டு ஓட்டுங்க. நம்ம ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கோம், பார்த்தா தெரியும். இல்லாட்டினா இந்த ஸ்பீட்னா நான் போக மாட்டேன். அது இல்லாமல் இது கிராமம் இல்லை, இங்கே வந்தால் பண்ணி நாய் குறுக்கால வரும். கர்வ் டர்னிங் வந்துருச்சு. ஆனால் ரொம்ப படுக்கலை. நம்ம இதில் எப்படி படுத்து அதில் படுக்க முடியலங்க. ஏன்னா நான் கவனிக்கலை, நான் அந்த சைடு பார்த்துட்டேன். நம்ம ஒரு நாள் ரேஸ் ட்ராக் போவோங்க. யமஹா அவங்க ரேஸ் ட்ராக் வச்சுருக்காங்க சென்னையில். ரீசெண்டாக ப்ரோக்ராம் பண்ணாங்க, அது போக முடியல. ஏன்னா நம்ம அந்த நேரத்துலாம் கால் இதாக இருந்துச்சு. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம போகிறோம் அந்த ரேஸ் ட்ராக்கு, போயிட்டு ஓட்டி பார்க்குறோம். நம்ம எம்டி தாங்க அப்பயும். என்ன ப்ரோ மைலேஜ் தராதா இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலங்க, தரும்னு நினைக்கிறேன் எம்டி. ஓகே, ஊருக்குள்ளே வந்துட்டோம், ஸ்லோவாக போய்க்கலாம். ஏன்னா ஊருங்க இது. ப்ரோ 1 மினிட் போய்க்கிறேன். விஜய் சரிங்க. இப்போ ஹைவே வந்து ஏரியாச்சு. இப்போ நான் டேர்ன் பண்ணி இப்போ துறையூர் ரூட்டு போயிட்டுருக்கோம். துறையூர், மணச்சநல்லூர், அப்புறமே ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் நம்ம திருச்சி வந்துடலாம். இப்போ துறையூர் போகிறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மணச்சநல்லூரில் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து கேட்குறேன். அவன் இருந்தானா போய் பார்ப்போம், அவனையும் காட்டுறேன் இந்த ப்ளாகில். அவன் இல்லாட்டினா காட்ட முடியாது, கோச்சிக்காதீங்க. அதனால் இப்போ 2 hours திருச்சி போகலாம். சென்னைன்னு வருதுங்க. சென்னை அடுத்த மாதம் போகலான்னு பிளானிங் இருக்குது. ஆனால் பைக்லையா இல்லை ட்ரெயின்லையா அப்படின்னா ஒரே பிளானு. பார்ப்போங்க, கூடிய சீக்கிரமாக தெரியும். காய்ஸ், விஜய் இதுக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கோம். விஜய் அந்த பால் இது இருக்குல்ல, அங்கே அதுக்கிட்ட நின்றுட்டு நம்ம ரோஸ் மில்க் குடிச்சிருக்கோம். என் ஃப்ரெண்டு வந்து பாதாம் பால் குடிச்சிருக்கான். பாதாம் பால் எப்படி இருந்துச்சு? ஸோ நைஸ். நட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. பால் கொஞ்சம் திக்காக இருக்குது, ட்ரை பண்ணலாம். அதே மட்டும் ரோஸ் மில்க்கும் சூப்பராக இருக்குது, குறையில்ல. எவ்வளோனா ரோஸ் மில்க் 35, பாதாம் பாலும் அதே 35. கூலிங் இல்லாமல் ஹாட்டாக வாங்கினீங்கன்னா 25 rupees ஆமாம். பரவாயில்ல, நல்லாயிருக்கு. டீ காஃபியும் இருக்குது, அதுக்கப்புறம் பால்கோவா இருக்குது, நிறைய இது இருக்குது. வேணால் இந்த வழியாக வந்தீங்கன்னா துறையூர் சைடு போகிற வழியாக இருந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணிவிட்டு போங்க, சூப்பராக இருக்குது. நான் கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேங்க. எதுக்காண்டி நின்றுட்டுருக்கோன்னா, நம்ம ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கவே இல்லை, பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. புளியஞ்சோலையிலேருந்து வரும்போது இங்கே பாருங்கள், சுத்தமாக பிரேக் ஃபெயிலியர், பிரேக்கே சுத்தமாக பிடிக்கல கைஸ். இங்கே பாருங்கள், வண்டியே நவுறுது. என்ன செய்கிறேன்னு தெரில. இன்னும் திருச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 kilometers இருக்குது. எப்படி இருந்தால் போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன், போயிட்டால் நல்லது. ஓகேங்க, ஃபைனலாக நம்ம திருச்சி வந்தாச்சு. திருச்சியில் புத்தூர்நாள் ரோடு கிட்டே வந்தாச்சு. நம்ம இப்போ ஓட்டியிருக்கோன்னா புளியஞ்சோலை போயிட்டு ரிட்டன் வந்திருக்கோம். ஆவரேஜாக 146 kilometers ஓட்டியிருக்கோம். அதுவும் 5 மணி நேரத்தில், 5 மணி நேரமா? காலை 9 மணிக்கு எடுத்தோம். 9, 10, 11, 12. இப்போ மணி கரெக்டாக 2ங்க, 2 மணிக்கு வந்துட்டோம். அப்போனா 5 hours. 9, 10, 11, 12, 1, 2, 6 hours வந்துட்டு நம்ம 150 kilometers ஓட்டியிருக்கோம். அங்கே புளியஞ்சோலையே நம்ம 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். மைலேஜ் எவ்வளோ தந்துருக்குன்னா 50 தந்துருக்குங்க. 1 லிட்டருக்கு 50 தருது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 400 பெட்ரோல் போட்டோம். ஓகே கேஸ், நம்ம ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஃப்ரெஷ்அப்னா ட்ரெஸ் சேஞ்ச் நம்ம பண்ணியாச்சு. வர்றப்போ என்னென்னா பூச்சி அடிச்சிச்சு, கண்ணு கொஞ்சம் ரெட்டிஸ் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம், 150 kilometers ஓட்டியிருக்கோம். 1 லிட்டர் பெட்ரோல் வந்து நம்மளுக்கு 50 தந்துருக்கு. 150 kilometersல நம்மளுக்கு 3 liters பெட்ரோல் தான் போயிருக்கு. பரவாயில்ல, இஸ் குட்டு. எனக்கு சொல்லப்போனால் ஏன்னா வண்டி 80க்கு மேலே நம்ம தாண்டவும் இல்லை, அதனால் பரவாயில்ல. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன், என் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் தெரிவிக்க விடுங்க. மறக்காமல் எது நான் பிடிக்கல என்ன அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஆல்னு போட்டு வச்சுங்க. அப்போனா நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், டாடா, பாய், பி சேஃப், பி ஹாப்பி.